வெல்கம் டு எஸ்விதாஸ் கிச்சன்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உடலுக்கு குளிர்ச்சி தரும் வெந்தய சாதம். வாங்க வெந்தய சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொரிஞ்ச ஒரு நேரத்தில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 பச்சை மிளகா, 1 வர மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துறோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்தனால 1 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துனா தக்காளி சாதத்தோட சுவை வந்துடுங்க. அதனால் 1 தக்காளி மட்டுமே போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் சுவைக்காக 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லாத்தையும் வதக்கி விடுங்க. சாம்பார் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க எடுத்த 1 டம்ளர் அரிசி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ உப்பு செக் பண்ணி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுவையான வெந்தய சாதம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.